Hi, welcome to my channel. இது வந்து சமச்சீர் கல்வி accountancy 12th standard. ஸோ நம்ம படிக்க போகிற டாபிக் goodwill in partnership accounts. ஸோ டாபிக் வந்து சூப்பர் ப்ராஃபிட் மெத்தட்ஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் சூப்பர் ப்ராஃபிட்ஸ்னால் என்னது? சூப்பர் ப்ராஃபிட்ஸ்னால் என்னென்னாக்கா நம்ம ஜென்ரலாக ஒரு நார்மல் ப்ராஃபிட்ஸ் இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக ஆவரேஜ் ப்ராஃபிட் எக்ஸஸாக வர ப்ராஃபிட்டை வந்து வில் கால் இட் அஸ் சூப்பர் ப்ராஃபிட். ஃபார் எக்ஸாம்பிள், நார்மலாக எனக்கு வந்து ப்ராஃபிட் வந்து ஒரு 50,000 நினச்சிங்க. நான் ஆவரேஜாக நான் கேல்குலேட் பண்ணுறப்ப எனக்கு 60,000 வருது. எல்லா இயர்ஸ் 4 இயர்ஸும் கலந்து எனக்கு 60,000 வருது. ஓகேவா? ஸோ 60,000 minus 50,000 எவ்வளோ? 10,000. ஸோ 10,000 இஸ் நத்திங் பட் அன் எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட். ஸோ அது தட் இஸ் கால்ட் சூப்பர் ப்ராஃபிட்ஸ். ஓகே, ஸோ சூப்பர் ப்ராஃபிட்ஸ்னால் என்னென்னா ஆவரேஜ் ப்ராஃபிட் மைனஸ் நார்மல் ப்ராஃபிட். ஸோ நார்மலாக உங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வந்து அது ஆவரேஜ் ப்ராஃபிட்டோட மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? சூப்பர் ப்ராஃபிட்ஸ் வரும். இதுதான் கேல்குலேட் பண்ண போகிறேன் இப்போது. ஓகே, ஸோ ஃபார்முலா வந்து சூப்பர் ப்ராஃபிட்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆவரேஜ் ப்ராஃபிட் மைனஸ் நார்மல் ப்ராஃபிட். ஆவரேஜ் ப்ராஃபிட் நம்மளுக்கு தெரியும் கேல்குலேட் பண்ண, லாஸ்ட் ப்ராப்ளம்ஸில் நம்ம கற்றுருப்போம். நார்மல் ப்ராஃபிட்ஸ் எப்படி கேல்குலேட் பண்ணணும்னா கேபிட்டல் எம்ப்ளாய்ட் இன்டூ நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். ஓகே, ஸோ கேபிட்டல் எம்ப்ளாய்டு வந்து கேபிட்டல் எம்ப்ளாய்டு எப்படி கேல்குலேட் பண்ணுவானாக்கா ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ். ஸோ அசெட்ஸ் மைனஸ் லைபிலிட்டி, அவ்வளோதான். ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ். ஓகே, ஸோ யூ கோயிங் டு கெட் இப்போது சூப்பர் ப்ராஃபிட்னா ஆவரேஜ் ப்ராஃபிட் மைனஸ் நார்மல் ப்ராஃபிட், கரெக்டாக? ஸோ ஆவரேஜ் ப்ராஃபிட் நம்ம ஆல்ரெடி தெரியும். நார்மல் ப்ராஃபிட் எப்படி கேல்குலேட் பண்ணுவீங்கன்னா கேபிட்டல் எம்ப்ளாய்ட் இன்டூ NRR, தட் இஸ் நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். ஸோ இது கேபிட்டல் எம்ப்ளாய்டுன்னு என்னென்னாக்கா ஃபிக்ஸ்டு அசெட்டும் கரண்ட் அசெட்டும் சேர்த்தாக்கா மைனஸ் கரண்ட் லைபிலிட்டியும் மைனஸ் பண்ணால் கரண்ட் லைபிலிட்டிஸை நீங்கள் என்ன சேர்க்க மாட்டீங்க? லைபிலிட்டிஸ்னு உங்களுக்கு தெரியும் லிஸ்ட்டில், லைபிலிட்டிஸில் அதில் நீங்கள் கேபிட்டல், ஓகே, அதுக்கப்புறம் ரிசர்வ்ஸ் இதெல்லாம் நீங்கள் சேர்க்க மாட்டீங்க. வெறும் கரண்ட் லைபிலிட்டிஸ் லைக் ஹவு கேன் ஐ சே டேட்டா, கிரெடிட்டார்ஸ், பில்ஸ் பேயபிள், ஷார்ட் டேர்ம் லோன்ஸு, பேங்க் ஓவர் டிராஃப்ட்டு, ஓகே, அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ், ப்ரீபெய்ட் இன்கம்ஸ் இதெல்லாம் வந்து சேர்ப்பீங்க. ஓகே, ஸோ நார்மல் ரேட் ஆஃப் NR, நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்னா அது ஜென்ரலாக அதில் இருக்க ரேட்டு. ஓகே, ஸோ சேம் இதே கம்பெனி இன்னொரு கம்பெனி அதே மாதிரி இருக்குது. ஸோ அதோட பர்சன்டேஜ் எப்படி கேல்குலேட் பண்ணுவாங்க? ஓகே, நார்மல் ப்ராஃபிட் எப்படி கேல்குலேட் பண்ணுவோம்? ஸோ நீங்கள்லாம் இதெல்லாம் உங்களுக்கு ப்ராப்ளம்லேயே கொடுத்துருவாங்க பர்சன்டேஜெலாம், நீங்கள் வந்து கண்டுபிடிக்க தேவையில்லை. ஓகே, ஸோ ஜஸ்ட் ஃபார்முலா போட்டு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா போதும். ஸோ யூ ஆர் கோயிங் டு கெட் பர்ச்சேஸ் ஆஃப் சூப்பர் ப்ராஃபிட் மெத்தட். இப்போ சூப்பர் ப்ராஃபிட் மெத்தடில் எப்படி கேல்குலேட் பண்ணுவீங்கன்னா பர்ச்சேஸ் ஆஃப் சூப்பர் ப்ராஃபிட் மெத்தட். ஸோ சூப்பர் ப்ராஃபிட் இன்டூ நம்பர் ஆஃப் இயர்ஸ். குட்வில் அவ்வளோ. சூப்பர் ப்ராஃபிட்னு நம்மளுக்கு எப்படி தெரியும்? ஆவரேஜ் ப்ராஃபிட் மைனஸ் நார்மல் ப்ராஃபிட், கரெக்டாக? ஆவரேஜ் ப்ராஃபிட் மைனஸ் நார்மல் ப்ராஃபிட், இவ்வளோ தான் ஃபார்முலா. நார்மல் ப்ராஃபிட்னா தெரியல, ஸோ ஒன்றுனா பண்ணலாம். இந்த கொஸ்டின் உங்களுக்கு எக்ஸாமில் வரும். Capital from the following information calculate the value of goodwill based on 3 years purchase year. So 3 years கொடுத்துருக்கா goodwill. ஸோ ஃபைனலாக பார்க்கணும். Capital employed 2 lakhs, normal rate of return, average profit கொடுத்துட்டான், AP கொடுத்துட்டான். ஸோ நார்மல் ப்ராஃபிட் நான் கேல்குலேட் பண்ண போகிறேன். கேபிட்டல் எம்ப்ளாய்டு ஃபார்முலா என்ன? கேபிட்டல் எம்ப்ளாய்ட் இன்டூ நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். ஸோ NRR ஞாபகம் வச்சுங்க, திஸ் நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். ஸோ 2 lakhs இன்டூ 15% யூல் கெட் 30,000. சூப்பர் ப்ராஃபிட் ஃபார்முலா என்ன? ஆவரேஜ் ப்ராஃபிட் மைனஸ் நார்மல் ப்ராஃபிட். ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க கொஸ்டினில் 42,000 மைனஸ் இந்த வந்த ஆன்சர் 30,000 மைனஸ் பண்ணி யூல் கெட் 12,000. ஸோ சூப்பர் ப்ராஃபிட் இன்டூ நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ். ஸோ 3 years ஆல்ரெடி கொஸ்டினில் கொடுத்துருந்தாங்க. 3 years நான் போட்டு யூல் கெட் 36,000, அவ்வளோதான். This is what is called super profit method. Okay, next illustration. Okay, calculate the value of goodwill at 5 years purchase of profit from the following information. Same capital employed கொடுத்துட்டான், normal rate of return. So it 1 lakh into 20% பார்த்தா உங்களுக்கு I mean you will get what? Normal profits you will get. இப்போ ஆவரேஜ் ப்ராஃபிட் கேல்குலேட் பண்ணுறது இது நம்மளுக்கு ஈஸி, இது கேல்குலேட் பண்ண. ஸோ ஆல்ரெடி நம்ம பண்ணதுனால பிரச்சனை இல்லை. ஓகே, ஸோ 30,000, 32,000, 35,000, 37,000, 40,000. ஓகே, ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்? மொத்தத்தை ஆட் பண்ண போகிறேன், டிவைடட் பை 5 பண்ண போகிறேன். ஸோ 34,800 வருது. ஆனால் ஃபேர் ரென்யூமரேஷன்ஸ் ஏதாவது ஒரு எக்ஸ்பென்சஸ் கொடுத்தா நம்ம லாஸ்ட்டில் ஃபைனலாக மைனஸ் பண்ணணும்னு சொன்னேன். ஸோ 38,000லேருந்து 2,800 மைனஸ் பண்ணால் யூ வில் கெட் 32,000. திஸ் இஸ் நத்திங் பட் ஆவரேஜ் ப்ராஃபிட். ஸோ நம்ம ஆவரேஜ் ப்ராஃபிட் கிட்ட ரெடியாக இருக்கும். ஓகே, நார்மல் ப்ராஃபிட் 1,20,000 into 20%, 1,20,000 into 20% பட்டா 24,000. ஸோ சூப்பர் ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு ஆவரேஜ் ப்ராஃபிட் மைனஸ் நார்மல் ப்ராஃபிட். 32,000 மைனஸ் 20. இதில் எப்பயுமே உங்களுக்கு லாஸில் வராது. நீங்கள் ஏதாவது மைனஸ் ஃபிகர் தப்பாக வந்துச்சுன்னா that means you are done problem wrong. Okay, so goodwill is equal to super profit into number of years
இயர்ஸ் பர்ச்சேஸ், நம்பர் ஆஃப் இயர்ஸ் பர்ச்சேஸ் ஆல்ரெடி 5 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான் இந்த கொஷின். ஓகே, நெக்ஸ்ட். From the following details, calculate the value of goodwill of based on super profit. Okay, so இங்கே assets minus liability. ஓகே, assets எவ்வளோ கொடுத்தா 5 lakhs, liabilities எவ்வளோ கொடுத்தா இது ரெண்டுத்தை நீங்கள் மைனஸ் பண்ணிங்க, யூ வில் கெட் கேபிட்டல் எம்ப்ளாய்ட், சிஇ வரும். கரெக்டாக அந்த ஆன்சர் வச்சுக்கிட்டு 12.5% நீங்கள் இது இன்டூ பண்ணிங்கன்னா யூ வில் கெட் வாட், நார்மல் profit, you will get NP, that is normal profit. So average profit கொடுத்துட்டான், இதில் நமக்கு normal profit calculate பண்ண சொல்கிறான். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணால் capital employed, fixed assets plus current asset minus current liability. ஸோ ரெண்டுத்தை சேர்த்து கொடுத்துட்டான் 5 lakhs minus 2 lakhs 3 lakhs. 3 lakhs into 12.5 divided by 100, இந்த 2 zeros cancel, 2 zeros cancel, இது ரெண்டு இன்டூ பண்ணால் you will get 37,500. Okay, this is wrong. 37,500. So average profit 60,000 minus 37,500, you will get 22,500. Super profit into number of year purchase, that is 22,500 into 2, you will get 45,000. Okay, right, next. Okay, next. A partnership firm earns a net profit of, இது வந்து 2016 20,000, 17,000, இது 23,000. Okay, the investment of is mentioned above, the capital investment of the firm throughout the above mentioned period as 80,000. So அவங்க என்ன சொன்னாங்க, 80,000 is capital investment is nothing but a capital employed. Okay, capital investment is nothing but capital employed. So 15% அவங்க risk factor சொல்கிறாங்க. Okay, calculate the value of goodwill 2 years purchase. ஸோ நீங்கள் இந்த பர்சன்டேஜ் மட்டும்தான் முக்கியம், இந்த டேர்ம்ஸ் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட், பட் படித்தது தான் சேம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன், ஆவரேஜ் ப்ராஃபிட் calculate பண்ண போகிறேன். தட் இஸ் 20,000, 17,000, 23,000. இந்த மூணு இதை ஆட் பண்ணால் I'll get 60,000. 60 எத்தனை இயர்ஸ், 1 2 3 இயர்ஸ் நான் டிவைட் பண்ணால் I'll get 20,000. ஸோ நெக்ஸ்ட் நார்மல் ப்ராஃபிட் calculate பண்ணி கேபிட்டல் எம்ப்ளாய்ட் ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க, எவ்வளோ 80,000. கரெக்டாக 80,000. ஸோ 80,000 into 15 by 100 I'll get 12,000. Okay, super profit I got how much, 20,000 minus super profit FD. What is the super profit formula? Super profit is equal to, okay, average profit minus normal profit. கரெக்டா, ஆவரேஜ் ப்ராஃபிட் எவ்வளோ வந்து நம்மளுக்கு 20,000 வந்து 20,000 மைனஸ் நார்மல் ப்ராஃபிட் எவ்வளோ வந்துச்சு 12,000. இது ரெண்டுத்தை மைனஸ் பண்ணி யூ வில் கெட் சூப்பர் ப்ராஃபிட். சூப்பர் ப்ராஃபிட் இன் 2 இயர்ஸ், கொஸ்டினில் 2 இயர்ஸ் கொடுத்ததுனால இன்ட்டு 2 இயர்ஸ் போட்டு யூ வில் கெட் வேல்யூவேஷன் ஆஃப் குட்வில். ஓகே, அவ்வளோதான். ஸோ இதில் இந்த ஒரு கொஷின் உங்களுக்கு கம்பல்சரியாக எக்ஸாமில் வரும். ஓகே, ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.